வணக்கம் விவாஸ், நம்ம பார்த்து கொண்டு இருப்பது த சைல்ட் ஆஃப் ஸ்லெண்டரினா. இந்த கேமு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஸ்டார்டிங்கே ஸ்பைடர்லாம் போகுதுடா, பரவாயில்லையா, நல்லா தான். டப்புனு ஏந்திரிப்பீரா? அட டப்புனு ஏந்திரா. ஓகே, ஏந்திரிக்கிறதுக்கே எவ்வளோ நேரம் ஆக்குறாங்க பாருங்கள். அப்படியே இவன் நடக்கிறது எப்படி இருக்கும்? ஓகே, ஃபஸ்ட் இந்த டப்பாவை நம்ம நோத்தி பார்க்கலாம். டப்புன்னு போயேன்டா. ஓகே, ஃபஸ்ட் டப்பா நோது. தப்பே கவுரே இனிமேல் ஏன்டா வச்சிட்டேன் திடீர்னு? அடப்பாவி, ரொம்ப மோசமான ஆளாக இருப்பான் போல இருக்கு. சரி ஓகேங்க, வாங்க போகலாம். ஓகே, இந்த கதை இங்கே ஊசி இருக்குது. இந்த ஊசியை பார்த்து வச்சுப்போம். ஒரு சாவியும் கிடச்சிருக்கு நமக்கு. மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சி நான் மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. இந்த வீடியோ பிடிச்சி நான் மட்டும் பண்ணுங்க நண்பா. ஓகே, இந்த கதை சாவி போட்டு திறந்தாச்சு. ஓகே, இந்த ட்ராக்லேயும் ஒன்றும் இல்லை, இந்த கதவு பின்னாடி ஒன்றும் இல்லை. அப்போனா வேறு ஏதோ ஒரு ரூம்குள்ளே இருக்குன்னு நினைக்கிறேன். இன்னும் ஸ்லெண்டர் அவங்கள பார்க்கணுமே நம்ம. எல்லாம் பார்த்துக்கலாம். நம்ம பதிலே இருக்கும்போது வருவோம், எல்லாம் அப்புறமா பார்த்துக்கலாம். இப்போ நமக்கு சாவி வேணும், கன்ஃபார்மாக நம்ம சாவி வேணும். சாவி இல்லைன்னா நம்மளால் தப்பிக்க முடியாது. அப்புறம் அவ்வளோதான். இங்கேயும் ஒன்றும் இல்லை. ஓகேங்க, டப்புன்னு போகணும். இது ஒன்றுமே இல்லை, இங்கேயும் ஒன்றும் இல்லை. எங்கே இங்கே ஒரு குள்ளமாக ஒருத்தன் படுத்துக்கினே ஒருத்தன் வருவான் பாருங்க. அவனுந்தான். அவன் வந்துடக்கூடாதுங்க, அவன் வரக்கூடாதுன்னு அவன் பார்த்து சூதானமாக போயிட்டு இருக்காங்க. நான் மாட்டுன்னு அவன் வந்துடவே கூடாதுறான் சாமி அப்படின்னு நான் பண்ணிக்கிறேங்க. வந்து இருந்துட போகிறாங்க. ஆனா ஓகே, அந்த இன்னும் குள்ள பையனை காணும். நமக்கு நல்லது. அந்த குள்ள பையன் வந்துட்டு எனக்கு டென்ஷன் ஆகிடும். ஏன்னா அவன் வர்ற போது நல்லா எப்படி சொல்கிறது, நல்லா இப்போ நாய்க்கு மூச்சு அவனா எப்படி இருக்கும் அந்த மாதிரி வருவாங்க. சத்தம் அந்த மாதிரி சத்தம் கேட்கும். ஏன்னா நான் ஹெட்ஃபோன் போன்னு கேட்கல, உங்களுக்கு கேட்காது. நான் ஹெட்ஃபோன் போட்டுக்கிறேன், அதான். ஓகேங்க, இன்னும் உனக்கு ஆகணும். நல்ல விஷயம். அவன் மட்டும் அவங்க கண்ணில் போட்டு ஆப்பிடவே கூடாதுங்க, ஆப்பிடுவே. ஓகே, இந்த ரூமுக்குள்ளே தான் இருக்குதாடா கோல்டன் பீஸ். சாவியோட பீஸ். எனக்கு ஒரு ஐடியா. இந்த இது எது லாக்கர் இருக்குதுல்ல, அந்த லாக்கர் தந்துடுறோன்னே இந்த சாவியை திரும்ப போய் உருக்கி தங்கம். சாரி, நான் சாவிலாம் உருக்க மாட்டேன். நான் உங்கள் தங்கத்தை நீங்களாக வச்சுக்கோங்க. அவங்க வேணாம் எனக்கு. ஓகே, பார்த்தீங்களா? ஓகேங்க, ஸ்லெண்டரினா தான் வந்துருக்கு. வந்துட்டான்டா அந்த குழாமையை வந்துட்டான்டா. டே ஏன்டா அவனுக்கு மூச்சு ஆகுதுன்னா வீசிங் அடிச்சு விட்டாடா, வீசிங் மருந்து அடிச்சு விட்டாடா. இங்கே வந்து ஓடி போயிடுறா. ஏன்டா எனக்கு துரத்துற? ஓடிடுறான் இங்கிருந்து, டப்புன்னு ஓடிடுறான். எனக்கு பிடிக்கவே இல்லைடா நீ இப்படி பண்ணுறது. ஐயோ துரத்துறானே. வர கோவத்துக்கு நானே ஒரு தாயை மாதிரி கட்சிட்டாங்க வருது. எங்கே அவன்? இன்னொரு சாவியோட பீஸ் இன்னொன்று வருங்க. நமக்கு லக்கு தான். ஏதோ நமக்கு ஒன்றும் நான் பயப்படலை. ஓகே, ஸ்லெண்டர் நான் வந்துட்டு போச்சுங்க. ஓகே, இப்போ இந்த சைடு வந்தாச்சு, இந்த சைடு வந்தாச்சு. இப்படி வந்துட்டோம். இப்போ ஏதாவது கதவு தக்கமே. சாவி இல்லையா? ஓகே ரைட்டு. சாவி கிடச்சிச்சு. ஓகே, இப்போ டப்புன்னு போயிட்டு டிப்புன்னு வந்துடும். நல்ல வேலை, நமக்கு மொத்தம் நமக்கு ஒரு 2 பீஸ் ஒரு சாவி கிடச்சிருக்குங்க. இந்த சாவி இந்த கேமில் சாவியை பார்த்து தாங்க யூஸ் பண்ணோம். சாவி நம்ம தப்பாக யூஸ் பண்ணிட்டோம், அவ்வளோதான். நம்ம தப்பு. காற்று அதிர்ஷ்டம் மேலே அதிர்ஷ்டம் வந்து என்னை சேரும். நமக்கு இன்னொரு அந்த மாதிரி நமக்கு ஒரு பீஸ் கிடச்சிச்சுங்க. சூப்பரில். இப்போ பெட்ரூம் எங்கே போய் ஒட்டி வச்சுக்கிறானுங்க பாருங்களேன். இன்னும் எங்களுக்கு இங்கே வச்சா எங்களுக்கு தெரியாது பாரு. அப்படியே இந்த ஃபோட்டோவில் வச்சா அப்படியே எங்களுக்கு தெரியாத மாதிரியும் அப்படியே நீங்கள் அப்படியே மாஸ்டர் மாதிரி எங்கே எப்படா முழிச்சு வைக்கிறீங்க? நல்லா முழிச்சு வைக்கிறீங்கடா, நல்லா இருப்பீங்க. ஓகேங்க, இன்னும் இல்லை கடைக்கு ரொம்ப ரேரு. இங்கே ஒரு ஊசி இருக்குது, போட்டுக்கிறோம். ஊசி போட்டுனாச்சு. யாருக்கெல்லாம் ஊசி போகிறதுனா பயமோ அவங்களாம் மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். ஹாய்னு சொல்லிட்டு போயிடுங்க. மறக்கிறோம். இன்னொரு பேஸ் கிடச்சிச்சு. சூப்பரு, நமக்கு தான் லக்கு. சாவியே கிடச்சிச்சே, பரவாயில்லையே. ஒரே ரூமில் ஒரு கல்ல 2 மாங்காய். இப்போ ட்ராயர் தந்து பார்ப்போம், ஒன்றும் இல்லை. இதை திறந்து பார்ப்போம், இதுலேயே ஒன்றும் இல்லை. ஓகே, இந்த ரூமையும் திறந்து பார்ப்போம். இங்கே ஒன்று இல்லை இருக்குது. இங்கே ஒரு கோல்டன் பீஸ் இருக்குது. ஓகே, நான் சொன்னேன்ல
இந்த சாவியை உருக்கி தங்கமாக்கி தங்க செயினாக போட்டுக்கலாம். எப்படியே ஆங்கிரி ப்ரோ பிளேயர் மைண்ட்லாம் இப்படி தான் இருக்கும். ஓகே, இது கபோர்டு தரப்போம். ஊசி இருக்குது, பார்த்து வச்சுப்போம். இப்போ இதுக்குள்ள ஒன்றும் இல்லை. என்னடா ரத்தம், கொலகார இடமா இருக்குமோ? என்னங்க இன்னும் ஹெண்டர்மேனு காணும். ஸ்லெண்டர்மேனான்னு தெரில. ஓகே, ஸ்லெண்டர்மேன். ஆமாம், ஸ்லெண்டர்மேன் தாங்க. அவனுக்கு காணும். இதுக்கு அடியில் ஒரு இன்னொரு ஊசி இருக்குது, அதையும் பார்த்து வச்சுப்போம். நமக்கு தான் போடும். டப்புன்னு படாடே, டப்புன்னு படா. நமக்கு சாவியும் வேணும் ஏன்னா ரூம் திறக்கிறதுக்கு. இதை தர. யாரா நீ? நீ என்ன குழந்தையாடா? ஏன்டா குழந்தையோட தொட்டியில் உட்காந்துக்கிறேன்? நான் அப்படியே போயிடேன்டா. வந்துட்டு இருந்துட வரேன், இரு ஒரு நிமிஷம். கோல்டன் பீஸ் இங்கே தான் இருக்கா? வட்டா, நல்லா போயினா இருக்கணும், நல்லா படிக்கணும். ஓகே, நான் வரேன், அண்ணன் வரேன்டா. ஓகேங்க, டப்புன்னு கீழே போயிட்டு என்ன பண்ணலாம்? ஓகே, கதவை திறந்து உள்ளேருந்து எதாவது எடுக்கலாம். டப்புன்னு போடா டேய். போடா. வீடியோ ஃபுல்லு பெருசாகிட போகுது. இங்கே ஏதாவது தான். இங்கேயும் ஒரு ஊசி இருக்குங்க. மொத்தம் நம்ம 3 ஊசி பார்த்துட்டோம்னு நினைக்கிறேன். இல்லை 4ன்னு நினைக்கிறேங்க. சரி, அது நமக்கு அதுவாக முக்கியம். நம்ம கேம் ப்ளே பண்ணணும், அதான் முக்கியம். இன்னொரு பீஸு, சூப்பரு. ஓகேங்க, நடுவில் எப்படி கட் ஆச்சுன்னு தெரில வீடியோ, அதான். ஓகேங்க, இப்போ இப்படி போய் என்ன பண்ண போகிறேன்னு தெரில. ஓகே, டப்புன்னு போடா. போடா தம்பி. இந்த ட்ரம்மில் ஒன்றுமே இல்லை. இந்த டப்பாலையும் ஒன்றும் இல்லை. என்னடா இது? ஒன்றுமே இல்லைங்க. அநேகமாக மாடியில் தான் ஏதாவது இருக்கும்னு நான் நினைக்கிறேன். மாடியில் இருக்க வாய்ப்பு இருக்குங்க. ஓகே, மாடியில் எதுவும் இருக்கும் வாய்ப்பு இருக்குது. பேசாமல் அந்த உக்காந்துக்கிறாமாங்க அச்சு தொத்து காணும். வாட் இஸ் திஸ்? என்னது இது? ஏன்னா அவனை நான் ஆல்ரெடி அடித்து துரத்திட்டேன். ஆமாங்க, எப்படி தொத்திட்டு வந்தான்? என்னமோ அப்படியே நாய்க்கு மூச்சு வாங்குற மாதிரி எப்படி தொத்திட்டு வந்தான். அதான் வச்சு தொத்திட்டேன். போடாங்க ஒய்யால அப்படின்னு சொல்லி வச்சு தொத்தினேன். இங்கே பார்த்தீங்களா, அண்டா சைஸ்க்கு வாங்கி திறந்து வச்சுக்கிறா. தப்புன்றா, இங்கே ஒன்றுமே இல்லையா? ஏதாவது வச்சுருக்கீங்களாடா? ஒன்றுமே இல்லைங்க. ஷட். ஓகே, கவலையே பட வேணாம். நம்ம கிரவுண்ட் ஃப்ளோரில் போய் பார்க்கலாம். ஏன்னா கிரவுண்ட் ஃப்ளோரில் கூட நமக்கு நிறையா பீஸ் கிடச்சிது. அதான் பீஸ் கிடைக்கும்ல, அதான் எடுத்துன்னு வச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பா. நான் எப்பயுமே சொல்கிறது தான், அதாவது நீங்கள் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணால் தானே நமக்கும் கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும் மனசு. அதான் மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகேங்க, சரி வந்தாச்சு. இந்த ஒரு ரூமில் ஒன்று கொய்யால ஐயாடா கஷ்டம். ஓகே, ஓகேங்க போகலாம். பாருங்க எவ்வளோ நேரமாக தண்ணி வராங்க. அப்படியே மூச்சு ஓட அப்படின்னு ஒத்தின்னு வராங்க. பைத்தியாரம் பையன்டா, மூச்சாங்கல்ல அப்புறம் ஏன்டா தோத்துற தம்பிடாய்? அதான் மூச்சாங்கல்ல, போய் தொட்டியில் போய் தூங்குடா. அதான் உங்கள் அப்பாலாம் ஃபோட்டோ செட்டப்லாம் பண்ணி வச்சுருவார்ல. அப்புறம் என்ன தொத்தினா வரேன் இன்னும்? போடா டேய் போடா. ஏன்டா இப்படி டென்ஷன் கொடுத்துற அண்ணன்? ஏன்டா இப்படி பண்ணுற டேய்? ஓகேங்க, ஆச்சு ரெண்டாச்சு. ட்ரம் இல்லை இந்த ஆள். இப்போ என்னமோ பார்த்த மாதிரி இருந்துச்சு. என்ன அது இது? பின்னாடி பார்க்கலாமா வேணாமா? தேவையில்லை. ஏதாவது சப்போஸ் ஏதாவது விபத்தீரம் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது? அதான் ஓகேங்க. இப்போ இந்த டேபிள் பின்னாடி ஏதாவது வச்சுருப்பான். சினியா ஏங்க இவன் கஷ்டம்டா. வெட்டி சொல்ல வந்தா அதுக்குள்ளே கஷ்டம்டா. இல்லைடா, நீ ஆங்கிரி ப்ரோ பிளேயர், நான் ஒத்துக்கிறேன்டா. நீ பலே கில்லாடி தான்டா. ஐயோ, அந்த கோல்டன் பீஸ் லாஸ்ட் பீஸ் மட்டும் கிடச்சிது. உன் மேலே பில்டிங் தள்ளி விட்டு சாவிச்சிரும்டா. உன் ஃபேமிலியே கட் அவுட் தள்ளி சாவிச்சிரும்டா.
சபதண்டா என்ன பண்ணுறேன்னு மட்டும் பாரு. ஓகேங்க, இந்த சரி வந்தாச்சு, இந்த சரி போயாச்சு. என்னடா இது இப்போ என்னடா நான் பண்ணுறது? நம்ம இன்னும் அது தொட்டிலாண்ட போகலைங்க. இல்லை தொட்டிலாண்ட போயிட்டு வந்துட்டோம். ஆமாம். ஆனால் அந்த குட்டி பையனை அடிச்சு எழுப்பி விட்டு வந்துட்டோமே. டப்புன்னு ஏஞ்சிட்டான். அதாவது அப்போ தான் நான் சொன்னல அந்த வீடியோ டப்புன்னு ஆஃப் ஆயிடுச்சு, அது பார்க்கலன்றத. அதான் அந்த குட்டி பையன் நான் எழுப்புறேங்க. நான் கேள்வி ஓகேங்க. இப்போ இந்த ரூம்குள்ளேயும் போயிட்டோம். இந்த ரூம்குள்ளே ஆல்ரெடி போயிட்டோம் நானே. ஆமாம் போயிட்டோம். கதவை திறந்து வச்சுக்கிறாமாங்க. இந்த கதவை ஒன்ஸ் ஒரே ஒரு அடி தான் திறக்க முடியுமாங்க இந்த கதவை. இன்னும் வாட்டி மூட முடியாதான். நான் தான் நினச்சேன் அதே மாதிரி தான் ஃபஸ்ட்டே விளாட்டேன். அந்த குட்டி பையன் வர போட்டு அப்படின்னு கதை மூடலாம் பார்த்தான். கதை மூடல போட்டு கதறி வச்சிட்டாங்க அங்கே இங்கன்னு. 16 ஊசிங்க தொப்பில் சுற்றி. ஒரு நாள் அந்த ஒரு நாள் நான் கடிச்சு வைக்கிறேன்டா ஒன்றை. நீ கடிச்சல அதுக்கு பழி தீக்கிற மாதிரி நானும் கடிச்சு பண்ணேன் ஒன்றை. இது என் சபதம்டா. ஓகே ஆமாம்ல இந்த சைடு ஆல்ரெடி வந்துட்டோமே. அப்புறம் என் சைடு வந்தேன் மூளை குழம்பிச்சோ. பரவாயில்ல பார்த்துக்கலாம். சரி போவோம். டே அந்த கோல்டன் ஃபிஷ் எங்கடா போச்சு? ஆமாம் ஊசிக்கு மட்டும் குறைச்சல் இல்லை. ஒன்றும் போடுங்க. யார் இது? வாட் இஸ் திஸ்? என்னது இது? இல்லை என்னது அது? எங்க பார்த்தீங்களா? இன்னும் நான் எண்டர்மேன் தாங்க பார்க்கணும். எண்டர்மேனை பார்த்துட்டா போதும். இல்லை வீடியோ முடியணும், அது போதும். இந்த லாஸ்ட் சீனில் எவனோ தலையை கதவுக்குள்ளே விட்டு எட்டி பார்ப்பானாங்க. நம்ம ஆர்விஜேஸ் தான் சொன்னார். என்னோட 6வது அறிவு என்ன சொல்லுதுன்னா, உனக்கு சாவி இப்போ கிடைக்க போதுரா அப்படின்னு சொல்லுதுங்க. சாவி கச்சிடுமா? கச்சிடும். ஏன்னா நான் ஆங்கிரி ப்ரோ பிளேயர். கச்சிடும் அப்படின்னு தான் நினச்சிக்கணும். பார்த்தீங்களாங்க யாரெல்லாம் இந்த மாதிரிலாம் உங்களுக்கு ஃபோட்டோ எடுத்து கொடுத்தாமல்ல அதை சொல்கிறா. ஓகே என்னடா இது இன்னும்மா சாமி கிடைக்கல? இதோ இந்த தந்தாங்க. ஏதோ மூஞ்சி எட்டி பார்க்குமா. பிளட் வாஷ். அதான் புதுசு ரீசெண்டாக ஒரு கேம் வச்சேங்க, பிளட் வாஷ் கேம். அந்த மாதிரி அந்த கேம் வந்து வாஷிங் மிஷின் தூக்கி நோட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஓகேங்க தப்புன்னு சேரண்டை வச்சுருப்பானுங்க. தில்லுமுழுக்கானுங்க வச்சுருப்பானுங்க. இங்கேயும் ஒன்றும் இல்லை, எடுத்தாச்சு ஆல்ரெடி. இங்கே ஊசி தான் இருக்கும். இங்கே எங்கே தாங்க இருக்கு? காத்துக்கு அப்படியே தூக்கிடுவேன். இது ஸ்லெண்டரினோட ஆயா. இல்லை இந்த குழந்தையோட ஆயாலாம் இருக்கு பாருங்க. ஸ்பைடரு வெட்டிக்கிளி. என்னடா இது? டே இதெல்லாம் என்னடா வியாபாரமே ஆகாது. ஏங்க என்னங்க இது கிடைக்க மாட்டேங்க. தப்புன்னு கடைச்சலாம் இருக்குங்க. சரி இந்த சாவி எங்கே தான் போச்சுன்னு தெரிலங்க. டென்ஷனாக இருக்கு. அப்படியே எப்போ தான் சாவி கிடைக்குமோ? சரி ரொம்ப நேரம் ஆக போதுங்க, அது மட்டும் கன்ஃபார்ம். அண்ணா இப்போயா 13 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. அண்ணா 13 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. அண்ணா இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே. டப்புன்னு நமக்கு சாவி கிடச்சிருந்தோங்க. அண்ணா நமக்கு சாவி தேவைப்படுது. இப்போ நமக்கு சாவி கன்ஃபார்மாக வேணும். என்னன்னா ஒன்றே தெரியாதுங்க. சாவி எங்கடா போயிட்டா? சாவி டாய் அந்த நான் ஒன்றும் பார்க்கலையே. நான் ஒன்றுமே பார்க்கலையே. நான் பயப்படல, ஏன்னா நான் பயப்படவே மாட்டேன். ஏன்னா ஆங்கிரி ப்ரோ பிளேயர். எதுவும் கேட்கலன்னு நினைக்கிறேன். ஓகேங்க என்னடா இது வந்ததுக்கே வரனே. எத்தனை வாட்டி இதோட இந்த இடத்துக்கு வந்திருப்பேன்? 5 வாட்டி வந்திருப்பானா இருக்கும். என்னடா இது? சாவி எங்கடா போச்சு? அந்த சாவி மட்டும் கிடச்சிது. நான் சொன்ன மாதிரி இந்த இது என்னது இதுவா இன்னமும் சொல்லுவாங்களே லாக்கரு. இந்த லாக்கரை வந்து லாக்கரில் சாவி போட்டு ஓப்பன் பண்ணிட்டு சாவி திரும்ப போய் அப்படியே உருக்கிடுவோங்க. எனக்கு வர கோவத்துக்கு ஏன் தெரியுமா? அப்படியே உருக்கிட்டா நம்மளால தப்பிக்க முடியாதுல்ல, அதான். ஆனால் உன் சாவி எவ்வளோ நேரமாக கற்றுன்னுக்குறான் பாருங்க.
டேய் எங்கடா இருக்கு சாவி? டப்புன்னுடா முடியலை, என்னால் போராட முடியல. டப்புன்னு கிடச்சோன்னா இருக்கும். கொஞ்சம் சீக்கிரமாக கடை. எங்க என்ன அந்த குட்டி பையன் இன்னும் காணும்? எங்கே இருப்பான்? அவனை பார்த்து நினைக்கவே கூடாதுங்க, ஏன்னா டப்புன்னு வந்துடுவான் அவன். இது வரைக்கும் என்ட்ருமேன் தான் இன்னும் நான் பார்க்கல. நான் பார்க்கலங்க என்ட்ருமேன். ஏன்னா என்ட்ருமேனு நான் போன வாட்டி விளாடப்போ தான் பார்த்தேன். ஆனால் என்ன வீடியோவில் தான் உங்களுக்கு என்னால் உங்ககிட்ட காமிக்க முடியல. என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே. சரி ஓகே, அதை பண்ண அப்படியே பின்னாடி வந்துருங்க. ஏன்னா அந்த குட்டி பையன் அங்கே தான் இருக்கான். அதான் சொன்னல, அவனை பார்த்து ஏதாவது பேசினே இருக்க போது டப்புன்னு வந்துடுவான். அவனை பார்த்து பேசாமல் தான் வரமாட்டான். ஓகே, இது என்னோட ட்ரிக்கா சும்மா. எவ்வளோ நேரம்டா? இன்னும் கொஞ்ச நேரத்துலேயே கிடச்சிட்டாங்கன்னு நல்லா தான் இருக்கும். என்னோட 6வது அறிவு இன்னும் 3 நிமிஷத்தில் உனக்கு கோல்டன் கீ கிடச்சிரும்டா அப்படின்னு சொல்கிறது என்னோட 6வது அறிவு. உண்மையாடா அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. அப்படி தான் நம்ம சொல்ல வேண்டியதை பார்த்துப்போம். ஏன்டா அது பக்கத்துலேயே போகிற பைத்தியாரா போயில ஸ்லெண்ட்ரி நான் பக்கத்துலேயே போகிறேன் பாருங்க ரொமான்ஸ் பண்ணுறதுக்கு. சரி சாரி தப்பா சொல்லிட்டேன். நான் போகிறேன். டப்புன்னு கை வழுக்கிச்சுங்க. அதான் என் கை வேறு ரொம்ப ஈரமாக இருக்கா, கையில் எண்ணெயாக இருக்குது. அதான் இல்லைங்க, எனக்கு நான் கண்டுபிடிச்சிட்டேன். எனக்கு என்னமோ மாடியில் தான் இருக்குதுன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன். மாடியில் போய் இதுக்காக நம்ம தான் நல்லா இப்போ கீழே அந்த மாதிரி போய் தேடி பார்ப்போமே மாடியிலையும். எங்கே இருக்கு ஊசி போடுனே. எங்கடா இருக்கு? எங்கே இருக்கு? ஐயோ ஸ்டண்டர்மேனுங்க. என்னடா இது? என்னது இது? என்ன வித்த காமிக்கிறா? என்னடா இது? கை என்ன கை இப்படி ஆட்டுற? என்ன வித்த காமிக்கிறியா சொல்கிற? நான் அப்படியே போய்ட்டு பார்த்துக்க. ஏன்னா நான் பயந்துருவேன். லாஸ்ட் பிசானா வச்சு என்ட்ரிமெண்ட் பார்த்தா நமக்கு சாவி கிடச்சிருவான் அப்படி தான் சொல்லுவேன். நம்பக்கூடாது. இந்த மாதிரி சொன்னால் நமக்கு சாவி கிடச்சிரும்னு ஒரு இதில். அதான் இந்த ஊசி தாங்க நான் அதிகமாக பார்த்தேன். ஆனால் மேல் ஃப்ளோரில் நிறையா சாவி கிடச்சிருந்தேன் நமக்கு. ஆஹா, அடிக்கடி இங்கே வரனே. ஷட். ஓகே. ஐயோ எங்கடா போச்சு சாவி? சாவி திருப்பி என்ட்ருமேனில் பார்த்துட்டேங்க. அப்பா திடீர்னு திரும்பலாம் இவன். அப்படியே ஸ்டண்டர்மேனை பார்த்தா போய் பார்த்துட்டே இருக்கேன். எங்கே இருக்கா? இங்கேடா அது இவ்வளோ நேரம்? தம்பிடே இதெல்லாம் தப்புடா, ரொம்ப தப்பு. ஏன்டா இப்படிலாம் முடிச்சு எடுத்துக்கிறீங்க? ஒழுங்காக பார்த்தா தானே கிடைக்கும். கண்டிப்பாக அப்படின்னு சொல்லி திட்டுவாங்க. ஏன்னா நம்ம பண்ண வேலை அப்படி. ஓகேங்க, தப்புன்னு போவோம். நம்ம சாவி எடுத்து அந்த லாக்கரில் போட்டு அப்படி லாக்கருக்குள்ளே ஒரு இந்த புக் எடுத்துகிட்டு அப்படியே ஸ்ட்ரெயிலாக கெத்தாக மாசாக போய் புக் எடுத்துன்னு போய் ஸ்லேண்ட்டு நான் முன்னாடி காமிச்சு இந்த புக் எடுமா அப்படின்னு சொல்லி புக்கு காமிச்சு அப்படியே புக் எடுத்துட்டு வெளியே ஓடிட்டோம். எங்கே இருக்கேனாமா நம்ம எவ்வளோ நேரம் எங்கே அடைஞ்சிருந்தோம்? இங்கே தாங்க அடைஞ்சிருந்தோம். எறா ஆச்சு. தம்பி என்னடா பண்ண? ஆனால் இப்படி ஷேக் ஆகுது. அப்புறம் சிமெண்ட்டா எவ்வளோ சிமெண்ட் கொடுத்து பாருங்க. ஃபவுண்டேஷன் வீக்காக இருக்குன்னு நினைக்கிறேன். பில்டிங் கிட்டே போகுது. என்னடா இதை மண்டையில் பவுடர் அடிச்சு விட்றீங்க. மூஞ்சி தாண்டா பவுடர் அடிக்கணும். டப்புனமோ இங்கே இருக்கு. என்னடா திருப்பி பவுடர் அடிக்கிறீங்க வாயாளாய். ஓகேங்க, வந்துட்டோம் பக்கத்தில் வந்துட்டோம். என்னடா பிளாக் பண்ணிட்டீங்க? அடா பாவீங்களா? இந்த வழி இல்லைன்னா எனக்கு இன்னொரு வழி இருக்குடா, அந்த பக்கமாக வேணும். அறிவாளி புத்திசாலி.
மாதிரி நான் ஏறி நின்று போக முடியா. ஓகே என்னடா கபோர்டில் விடுது தப்புன்னு ஒன்று போய்டும். இந்த வீடியோ பற்றி நம்ம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதான் இந்த வீடியோ முடிய போகுது. அப்புறமா அடுத்த வீடியோ பார்க்கலாம் கைஸ். அதாவது பாய் கைஸ். இந்த கதவை திறந்துட்டு பாய்.